ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து காலை முதல் ஈவினிங் வரை என்னென்ன வேலை செய்யணும் அதாங்க பார்க்க போகிறீங்க. இது வந்து நைட் எடுத்த வீடியோங்க. இப்போ நான் வந்து பக்கத்தில் வேலைக்கு தாங்க போயிட்டுருக்கேன். அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்பிங் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நைட்டு ஒரு 8 8:30 இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளாட்குள்ளே போயாச்சுங்க. பாருங்கள், இது மேலே ஏறணும். இது மேலே ஏறக்குள்ளே கால்லாம் வலி எடுத்துக்கும். நம்ம போயாச்சுங்க உள்ளார. இங்கே வாட்ச்மேன் என்ட்ரி இங்கே உட்காந்துருப்பான். இப்போ வந்து நம்ம லிஃப்ட் போகிறதுக்கு லிஃப்ட் பட்டன் அழுத்திடலாம். அவ்வளோதாங்க. இது காலையில் எடுத்த வீடியோங்க. நைட்டு செஞ்சுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இது காலையில் எடுத்த வீடியோ. கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். டேபிள் மேலே அந்த புக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டிவி பக்கத்தில் இருக்கிற டேபிளுங்க. கொஞ்சம் வெளியே ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே வேலை ஆரம்பிக்க வேண்டியதாங்க. இது வந்து கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் கழுவி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா 3 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு அடுப்பு நம்ம பற்ற வச்சிடலாங்க. மும்பைலாம் அப்படியே கழுவி அரிசி வச்சுருவோங்க அடுப்பில். சரி, முட்டை கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சாப்பாடு வடிச்சிடலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வருஷம் சாம்பார் இருந்துச்சு, அதனால அதோட விட்டுட்டேன். சுகரில் சர்க்கரை உப்புலாம் காலி ஆகிடுச்சு. அந்த டப்பாலாம் கழுவிட்டு சரிலாம் கொட்டி வச்சிடலான்ட்டு கொட்டி வச்சிட்டேங்க. இன்னும் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. ஒரு கடாயை வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பாருங்கள் வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாம். இது பாருங்கள், நமக்கு ஜன்னல்லேருந்து பார்த்தா முன்னாடி வீடு தெரியும். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஒரு 6 முட்டை சேர்த்துட்றேன். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இந்தாண்ட நம்ம வீட்டை கொஞ்சம் பெருக்கி எடுத்துடலான்ட்டு பெருக்கி எடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். முட்டை ஒரு பக்கம் வெந்துருச்சுங்களா, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முட்டை கிரேவி. அவ்வளோதாங்க, சமையல் முடிஞ்சிருச்சு. இது ஒரு 4 மணிக்கு 4:30க்கு எடுத்த வீடியோ. எங்களுக்கு 4:30 தான் மும்பில் தண்ணி வரும். சரி, தண்ணி பிடிச்சிடலான்ட்டு பாட்டிலெலாம் கழுவி தண்ணி பிடிக்கலாம். அவ்வளோதாங்க, தண்ணி பிடிச்சாச்சு. பாட்டிலெல்லாம் எடுத்து வச்சிடலாம். பிடிச்சி வச்சிட்டாங்க. பிடிச்சி வச்சுட்டு எல்லாம் தொடச்சி எடுத்துடலாம். கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, இது ஒரு ஈவினிங் ஒரு 5:30 மணி இருக்கும். நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் மும்பையில் அதிகம் மழையே இல்லைங்க. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாகும்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம்